ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். தொடர்ந்து நாம் வீடுகளில் கூடி தேவனை துதித்து ஆராதித்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மற்றும் மற்ற ஆராதனைகளை கலந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். விசேஷமாக நான் உங்கள் மத்தியில் சொன்னது பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவர் குடும்பங்களை ஒன்றிணைத்து யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒப்பு கொடுத்தது போல, குடும்பமாக கர்த்தரை சேவிக்க அர்ப்பணித்தது போல இந்த நாட்களில் ஆண்டவர் குடும்பங்களை முதலாவது குடும்பங்களை இந்த நாட்களில் அவர் திட்டத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆமென். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக தேவனுடைய கிருபையினால சந்தோஷமாக இருப்பீர்கள், நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் உணர்ந்து அறிந்து அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், வாட்ஸ் காட்ஸ் பர்பஸ் இன் தட் சீசன், அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்ற ஒரு உணர்வும் ஒரு அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று உணர்ந்து நாம் அதற்கேற்ற வகையில நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தேசம் மட்டுமல்ல, தேசங்கள் எல்லா தேசங்களிலும் சபைகள் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்கிறது. சபை கட்டடங்கள். இது நிச்சயமாக தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவருடைய சபையை மூட முடியாது. தேவனே இது அனுமதித்திருக்கார் என்றால் அதற்கு தேவன் பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபை கட்டடங்கள் மூடி இருந்தாலும் தேவனுடைய திருச்சபை மூடப்படவில்லை. தேவனுடைய திருச்சபையானது இன்னைக்கு வீடுகளில் இன்னும் அதிகமாக குடும்பமாக தேவனை ஆராதித்து தேவ திட்டத்தில் இன்னைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமாக தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் நீங்க அறிய வேண்டும் என்று சொல்லி உங்க மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த லாக்டவுன் சீசன், இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அனுமதித்திருப்பார் என்று சொன்னால் அதன் பிரதான நோக்கம் என்னவென்றால் அவர் திட்டத்தை நாம் அறிந்து அந்த திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நாம் தேவ திட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையில அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி ஏற்கனவே மத்தியில் பேசியிருக்கிறேன். உதாரணமாக நோவாவை ஆண்டு ஒரு பேழையை செய்து 370 நாட்கள் அவனையும் அவனுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம். இந்த உலகத்தில் எத்தனோ மக்கள், எத்தனோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் அந்த நாட்களில். ஆனால் இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த பேழைக்குள்ளாக அவர்களை வைத்து அவர்களை உருவாக்கினார். அவருடைய திட்டத்திற்காக நோக்கத்திற்காக. காரணம், ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பெரிய திட்டம் வச்சிருந்தார். அவர் ராஜ்யத்தின் திட்டம். அவர் ராஜ்யத்தை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நோவாவை அவனுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர்கள் ஒரு அன்சர்டனிட்டிஸ், ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனார்கள் என்று நம்ம பார்த்தோம். அதே போல
மோசையை ஆண்டவர் சீனாய் மலைக்கு அழைத்து 40 நாட்கள் அங்கே அவர் அந்த லாக்டவுன், அவருடைய பிரசனத்துக்குள்ள லாக்டவுன் பண்ண வச்சு, அதாவது எல்லார் மத்தியும் பிரித்தெடுத்து அவருடைய பிரசனத்துக்குள்ளாக அவனை அடைத்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அங்கதான் 10 பிரமாணங்கள், 10 commandments, பிரதான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆசாரியத்துவ ஊழியம், பிறகு டேபர்னக்கிள், ஆசாரிப்பு கூடாரம், இப்படி அநேக காரியத்தை சட்ட திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு மோசஸ் ஒரு அடக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போவது அவசியமா இருந்தது. ஆனால் அது மோசைக்கு ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை. காரணம் எவ்வளவு நாள்னு தெரியாது. அதே போல இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்க தேவ திட்டத்தில் இருக்கிறீங்க. உங்க குடும்பம் தேவ திட்டத்தில் இருக்குது. நம்ம இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களுக்கு அவருடைய சபையை, அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில அவருடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய பெரிதான திட்டத்தை, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தை தன் ராஜ்யத்தின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த நாட்களில ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில நம்ம தேவ திட்டத்தில் இருக்கிறபடினால ஆண்டவர் அவர் திட்டத்தை நம்ம வாழ்க்கை செயல்படுத்துவதற்கு சில அவருடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் உருவாக்குவதற்கு, நம்ம வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகளை செய்வதற்கு நம்மளை டு equipped, டு prepare, நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு சில சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். அந்த சூழ்நிலையை சில வேளையில நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மளை நடத்துகிற அந்த சூழ்நிலையானது சில வேளையில நமக்கு அது நிச்சயமில்லாத சூழ்நிலையாக இருக்கும். சில வேளை அந்த சூழ்நிலைகள் நமக்கு நம்மளை ஒரு அன்சர்டனிட்டிஸ், நம்ம ஒரு பாதிப்புக்குள்ளாக போகிற சூழ்நிலையா கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது அந்த சூழ்நிலைக்குள்ளாக வச்சுதான் நம்மளை உருவாக்குகிறார். ஆமென். இது உண்மை, இது சத்தியம். சில வேளையிலங்க அந்த சூழ்நிலைகளை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. We won't able to understand the situation that God allow us to go. ஆனால் நீங்கள் நானும் தேவ திட்டத்தில் இருக்கிறோம். இது உண்மை என்றால் அவர் திட்டத்திற்காக நம்ம உருவாக்குவதற்கு தேவன் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம கடந்து போகும்போது அதன் முடிவு நமக்கு ஒரு ஜெயமாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கடந்து போற சூழ்நிலை சில வேளையில நமக்கு வலியை கொடுக்கலாம், ஒரு வேதனை உண்டு பண்ணலாம், நம்ம தேவையில்லாத, நம்ம எதிர்பார்க்காத நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக வைத்துதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். வேதத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்களை ஆண்டு இப்படிதான் உருவாக்கி எடுத்தார். ஆபிரகாம் இப்படித்தான் உருவாக்குனாரு. மோசையை பார்க்கிறோம். மோசையை ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் வைத்து அவனை உருவாக்கி எடுத்தார். அவன் தேவ திட்டம் அவன் வாழ்க்கை நிறைவேறணும், அதுக்கு தகுதிப்படுத்த முடியாய், அதற்கு அவனை மோசஸ் அந்த திட்டத்துக்கு ஏதுவாக குணாதேசங்கள் மாறும்படியாக தேவன் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு, இங்கிலீஷ் சொன்னாக்க God deal in his life to equip him, to prepare him
for his purpose, அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்படியாக தானியேலை பார்க்கலாம், தாவீதின் வாழ்க்கையை பார்க்கலாம், யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யோசேப்பு என்ற இந்த தேவ மனிதன் வாழ்க்கையை பார்க்க போகிறோம். எனக்கு பைபிள்ல பிடிச்ச சில கேரக்டர்ஸ்ல யோசேப்புடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வாழ்வ நாட்களில தேவனுடைய தரிசனத்தை பார்த்தான், சொப்பனம் கண்டான். 17 வயதுல தேவன் அவனுக்கு தீர்க்கமாக தெளிவாக சொப்பனத்துல அவனை குறித்ததான திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு 17 ஆண்டுகள், மன்னித்துக் கொள்ளுங்க, 13 ஆண்டுகள், 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும். இந்த 30 வயது வரையிலும் அவன் சொப்பனம் பார்த்த நாள்ல இருந்து அது நிறைவேறுகிற நாள் வரையிலும் யோசேப்பு கடந்து போன வாழ்க்கை கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கை இல்லை. அவனை போட்டு பிரட்டி எடுத்துட்டான்னு சொல்லலாம். ஆனா எதற்காக? யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் திட்டம், அவருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னாக்க அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கூட தேவ அழைப்பை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், தேவ அழைப்பை பெற்றேன். ஆனால் சில வேளைகளில் ஆண்டவர் என்னை பலவிதமான காரியங்கள்ல புடமிட்டு எடுத்தார். எதற்காக? என்னுடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்காக. நானும் கடந்து போயிருக்கிறேன், அப்படியே நீங்க கூட கடந்து போயிருக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு யோசேப்பின் வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம தியானிப்போம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்கள் மூடுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த வேலையில இந்த தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு நீ அனுமதித்திருக்கிற ஒரு கால சூழ்நிலை. உன் அனுமதி எல்லாமே எதுவும் நடக்கல. ஆனாலும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை வைத்து எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உன் திட்டத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில இந்த உலகத்தை நீ அசைப்பதற்கு, இந்த உலகத்துல உன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, உன் திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களோடு எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு இடைப்பட்டு பேசும். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ திட்டத்தில் நீ இருக்கிறாய் என்ற அடிப்படையில் பேச, you are in God's plan, you are in God's purpose. ஆமென். அல்லேலூயா. இங்க யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு தரிசனத்தை, சொப்பனத்தை பார்த்து தன் சகோதரமத்தில் வெளிப்படுத்தி, அது நிமித்தமா உபத்திரவங்கள் அவனை என்ன செஞ்சாங்க? மீதியானத்தில் விற்று போட்டார்கள். அடிமையாக இருந்த அந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே பொத்திபார் என்ற ஒரு மனுஷன் அவனை விலைக்கு வாங்கி அடிமையாக வைத்திருந்தான். ஆனால் தேவன் யோசேப்பு இருந்த நிமித்தமாக அந்த இடத்துல உயர்த்தப்பட்டான். இந்த சம்பவத்திலிருந்து நாம் யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம தியானிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒன்றாவது, தேவன் யாரை உருவாக்குகிறாரோ அந்த மனுஷனோடு ஆண்டவர் இருப்பார். இந்த ரகசியத்தை, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவ திட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேவ திட்டத்தில் உங்க குடும்பம் இருக்குது அப்படின்னாக்க, மெய்யாகவே உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க ஆதியாகமம் புஸ்தகம் 39வது வசனம், 2வது வசனம், 39வது அதிகாரம் 2வது வசனம்.
7வது வசனம் இரண்டையும் நம்ம வாசிப்போம். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 39:2 மற்றும் 7வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. ஆமென். இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் ஒரு அந்நியனுடைய வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டு அங்க இருக்கிறான். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார். ஏன் தெரியுங்களா? யோசேப்பு இதை கடந்து போனது, யோசேப்பின் வாழ்க்கையில் சம்பவித்தது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில், தேவனுடைய வழி நடத்துதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. தேவ சித்தம் இல்லாமல் நடக்கல. ஆகையினால தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு தேவனோடு இருந்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தகப்பன் விட்டு பிரிந்து போனாலும் யோசேப்பும் அந்த தேவனோடு இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில, அவன் கடந்து போன உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில யோசேப்பும் தேவனோடு இருந்தான். இது எப்படி நம்ம தெரியும் அப்படின்னாக்க, பொத்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் போட்டு, இவன் ரொம்ப வசீகரமா இருக்கிறான் அல்லது ரொம்ப அழகா இருக்கிறான். ஆமென். இவன் மேல ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் இவனை கூப்பிடுறான், எங்கூட வந்து சயனி, எங்கூட வந்து படுன்னு கூப்பிடுறான். ஆனா இவன் விலைக்கு போகிறான். அவன் சொல்றான் ஒரு வார்த்தை பாருங்க, இது எங்க வாசிக்கலாம் அப்படின்னாக்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வேன்? அப்ப நான் யோசேப்புக்கு காட் கான்சியஸ், தேவனை குறித்த அந்த உணர்வு, தேவன் என் கூட இருக்கிறார், எப்படி நான் தேவனுக்கு விரோதமா அந்த பாவத்தை செய்வேன்? யாரு தேவன் கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த காட்ஸ் கான்சியஸ், தேவனை குறித்ததான இந்த உணர்வு, தேவ உணர்வு இருக்கும். ஆமென். அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ திட்டத்தில் இருக்கிறோம். இது உண்மை. நீங்க ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னீங்கன்னாக்க, நீங்க தேவ பிள்ளைகள் என்று சொல்வீர்கள் என்றால், நிச்சயமாக உண்மையாக நீங்க தேவ திட்டத்தில் இருக்கிறீங்க. தேவ திட்டம் இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவனும் இல்லவே இல்லை. முதலாவது தேவ திட்டத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். தேவ திட்டத்துல ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்க. விசேஷமா இந்த காலத்துல சபை கட்டடத்தெல்லாம் இன்னைக்கு அடைக்கப்பட்டு, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு லாக்டவுன்ல நம்மளை வச்சு அவருடைய பிரசனத்துக்கு லாக்இன் பண்ண வைத்து, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நம்மளை இணைத்து அவர் திட்டத்துக்குள்ளாக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவ திட்டத்தில் இருக்கீங்கன்னாக்க, ஒன்றாவது நீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவ திட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ளாக நீங்க வரணும். இரண்டாவது, நீங்களும் அந்த தேவனோடு உங்க வாழ்க்கையை இணைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, அன்சர்டனிட்டிஸ் வெப்பன். நீங்க தேவ திட்டத்தில் இருந்தாலும், கடவுள் கூட நீங்க இருந்தாலும், சில வேளைகளை நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். நமக்கு எதிர்ப்பான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். கடவுள் நம்ம கூட இருப்பாரு. கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும், எல்லாமே நமக்கு சரியா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க தேவ திட்டத்தில் இருக்கிறீங்களா? நிச்சயமாக சில வேளைகளில நீங்கள் எதிர்பார்க்காத, உங்களுக்கு எதிர்ப்பான, நீங்கள் நினைச்சு பார்க்காத சூழ்நிலைக்குள்ளாக நீங்க கடந்து போவீர்கள். இது எங்க பார்க்கிறோம் அப்படின்னாக்க 39வது
அதிகாரம் 20 வசனத்துல, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். பாருங்க, பொத்திபார் வீட்டுல நல்ல பேர் எடுத்து நல்லா வந்துகிட்டு இருந்தான். ஆனா ஒரு வீணா போன ஒரு பொம்பளைனால, அந்த பொம்பளைனால இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவனை ஒரு பிரச்சனை மாட்டி விட்டுட்டான். என்ன அது? இவன் என்னிடத்தில் என்ன தடுக்க வந்தான், என்ன ரேப் பண்ண வந்துட்டான். யோசிப்பு அதை செய்யவே இல்லை. அதை தன்னுடைய புருஷன் சொல்ல பொத்திபார் அதை நம்பி அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டான், சிறைச்சாலையில போட்டுட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யோசிப்பு கூட தானே இருந்தாரு. ஆண்டவர் யோசிப்பு கூட இருந்தாரு. யோசிப்பும் ஆண்டவர் கூட இருந்தான். அப்ப ஏன் இது நடந்துச்சு? அநேகர் சில வேளை கேள்வி கேட்கிறோம், ஏன் இது எனக்கு நடந்துச்சு? Why God allow this in my life? ஆண்டவர் ஏன்பா இதை எனக்கு அனுமதிச்சாரு? கடவுள் என் கூட இருக்கான, ஏன் இது நடக்குது? சில வேளைகளில் ஒன்று, சில காரியம் நடப்பது நம்முடைய சொந்த தவறுனால் நடக்கும். அதுக்கு நம்ம தான் பொறுப்பு எடுக்கணும். இரண்டாவது, பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில அது பிரச்சனை கொண்டு வருவான். யோபுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது போல கொண்டு வருவான். ஆனால் நம் தேவனோடு இருக்கும் பொழுது அதன் முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும். மூன்றாவது, தேவனே அனுமதிப்பார். இங்க இந்த காரியத்தை தேவனே அனுமதித்தார். நல்ல பேர் எடுத்து பொத்திபார் வீட்டுல நல்ல செல்வாக்க வந்துட்டு இருந்தான். திடீர்னு பாருங்க, அடுத்தது சிறைச்சாலை, தூக்கி சிறையில போட்டுட்டான். ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? ரேபிஸ். அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளவு ஒரு அவமானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். சில வேளைகளில நமக்கு எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள், நாம் நினைச்சு பார்க்காத சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக உருவாக்கும். அதனால் நம்ம தாக்கப்படுவோம், பாதிக்கப்படுவோம், அவமானத்துக்குள்ள கடந்து போவோம். யோசேப்பு அவமானத்துக்குள்ள கடந்து போனான். அவன் உள்ளம் பாதிக்கப்பட்டது. நமக்கு உள்ளம் பாதிக்கப்படும், ஹர்ட் பண்ணப்படும். நியாயமில்லாத காரியம், இன்ஜஸ்டிஸ், தவறான தீர்ப்பு. அநேக வேலை நீங்க இப்படி கடந்து போயிருக்கலாம். நான் நிறைய வாட்டி கடந்து போயிருக்கிறேன். பல விதத்தில் குற்றச்சாட்டப்படுத்திருக்கிறேன். நான் யாரெல்லாம் நம்பி இருந்தனோ அவர்கள்லாம் என் உடன் ஊழியர்கள், யாராருக்கெல்லாம் உதவி செய்தனோ, யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ, ஒரு காலகட்டத்தில் திடீர்னு எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க. அந்த நாட்களில் அந்த பாதிப்பு நிமித்தமாய் என் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நான் 3 நாட்கள் அழுது புலம்பினேன். அப்ப ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் பேச ஆரம்பித்தார். அப்பதான் ஆண்டவர் என்னுடைய குணாதிசயத்துல சில காரியங்களை வெளிப்படுத்தினார். எனக்குள்ளாக இருக்கிற சில பெருமைகள், எனக்குள்ளாக இருக்கிற தவறான மனப்பான்மைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதாவது உடைச்சு போட்டார். அப்ப என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக வந்தேன். இன்ன வரைக்கும் அந்த மாற்றம் எனக்கு தெரியும். சில வேளைகளில் சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பா. எதுக்கு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை டீல் பண்றதுக்கு. இங்க யோசிப்ப பாருங்க, நல்ல நிலையில இருந்தான். இப்ப அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனா 23வது வசனம் வாசிக்கிறோம். 23, 39, 23. கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினால்
அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்க ஒரு கற்பழிப்பு செய்ய வந்தவன் என்று ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு நிமித்தமாய் சிறைச்சாலைக்கு அவன் தள்ளப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் கூட இருந்தார். அங்கே ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம் தேவ திட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது சில வேளையில நாம் சில பாதிப்புக்குள்ளாக, நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைக்குள்ளாக, எதிர்பார்க்காத காலகட்டத்துக்குள், இழப்புக்குள்ளாக, ஒரு தாக்குதலுக்குள்ளாக, ஒரு அவமானத்துக்குள்ளாக, ஒரு பாதிப்புக்குள்ளாக, ஒரு நியாயமில்லாத காரியத்துக்குள் கடந்து போகும்போது, ஆனால் தேவன் அங்கே நம்மளை உருவாக்குகிற திட்டத்தில் இருப்போம் என்று சொன்னால் தேவன் அங்கே இருப்பார். அல்லேலூயா. நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. யாரை நம்பி இருந்தோமோ இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு துணை நிற்பார்கள், இவர்கள் எனக்காக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை அழைத்த தேவன் அவர் நம்மோடு இருப்பார். காரணம் நாம் அவர் திட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும், நீங்க தேவ திட்டத்தில் இருக்கிறீங்க. This is a time and season where God is working. God is preparing, equipping His children. அவருடைய பிள்ளைகளை தேவன் அவர் திட்டத்தில் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது உண்மை. இந்த காலகட்டத்தை உணர்ந்து தேவ திட்டத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த சூழ்நிலை நீங்க என்ன ஏதோ இழந்திருக்கலாம், பாதிப்புல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்க தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட சிறைச்சாலையா இருந்தாலும் அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். அவர் கைவிடாத தேவன். நம்ம கடந்து போற எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கரம் பிடித்து, அவர் கைவிட மாட்டார். அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். காரணம் நாம் அவர் திட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் மேன்ஸ் ஃபேவர், ஒரு மனுஷனுடைய தயவை தேடுகிற காரியம். இங்க யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவங்க கூட மற்றவர்களும் இருக்கிறார்கள். அங்க அவங்க கூட பார்வோனுக்கு முன்பாக பணிவிடை செய்த 2 பேர் இருக்கிறாங்க. பானபத்திரக்காரன் இருக்கிறான், மற்றவன் பேக்கர், அதாவது ரொட்டியெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கிற மனுஷனும் தலைவனும் இருக்கிறான். அவன் கூட இருக்கிறான். 2 பேரும் கனவு காண்கிறார்கள். 2 பேரும் சொப்பனத்தை பார்த்து திகைச்சு நிற்கிறாங்க. என்னன்னு புரியல. அப்ப யோசிப்பு பார்த்து, என்னப்பா 2 பேரும் இப்படி கலங்கி நிற்கிறீங்க என்னன்னு கேட்கும்போது 2 பேரும் சொப்பனத்தை சொல்லுகிறாங்க. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். அவர் சொன்ன சொப்பனத்தின் பிரகாரம் காரியங்கள் நடக்கிறது, நிறைவேறிச்சு. இப்ப இந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவன் யோசிப்பு வியாக்கியானம் கொடுத்து சொல்லுகிறான், 3 நாள் நீ விடுதலை ஆவ, நீ மறுபடியும் பருவனுக்கு முன்பாக நிற்ப. ஐயா, நான் இங்க அநியாயமா நடத்தப்பட்டு இங்க இருக்கிறேன், தயவுசெய்து ராஜா கிட்ட சொல்லி எனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பா அப்படி சொல்லி ஒரு மனுஷன் தெய்வத்தை எடுக்கிறான். வாசிப்போம். 40வது அதிகாரம், ஆதியாகமம் 40:14. 40:14 ஆதியாகமம். இதுதான் அதன் அர்த்தம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பர்வோனுக்கு அறிவித்து
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். என்னை இந்த காவலிற் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு தேவன் கூட இருந்தாலும், தேவன் யோசேப்பு கூட இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய மன உளைச்சல். யோசேப்புக்கு தெரியல என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன, அது எவ்வளவு நாள் இந்த காவலில் இருக்க போறேன். இட்ஸ் லாக்டவுன், இதுதான் லாக்டவுன். எவ்வளவு நாள், அடுத்தது என்ன நடக்க போகுது. அவன் உள்ளத்துல ஒரு இந்த நிச்சயமான சூழ்நிலை நிமித்தம் கடந்து போன நிமித்தமா, இந்த பிரச்சனை நிமித்தமாக இந்த மன அழுத்தத்துக்குள்ள கடந்து போய் ஒரு மனுஷனுடைய ஒரு தெய்வ நாடுகிறான். ஐயா, நான் ஒன்னும் செய்யலப்பா, நான் என்னை எந்த குற்றம் செய்யாதபடிக்கு இந்த சர்ச்சால போட்டாங்க. என்னை களவாய் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு எபிரேயன் ஆகின, நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது தயவு செய்து ராஜா கிட்ட என்னை குறித்து பேசுன்னு சொல்லி மனுஷனுடைய தெய்வத்தை எடுக்கிறான். சில வேளை நம்ம கடந்து போற பிரச்சனை, நிச்சயமில்லாத சூழ்நிலை, நமக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்க போகுது. நம்முடைய போராட்டம் எவ்வளவு நாள் இதை நான் சந்திக்கணும். சில இதெல்லாம் நமக்கு மன உளைச்சலை கொண்டு வரும். நம்ம சில நேரத்தில் நம்ம கிறிஸ்துவா இருந்தாலும், இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று நம்ம தெரிந்தாலும், சில நேரத்தில் மனுஷனுடைய தெய்வ நாடுவோம். யாராவது உதவி செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்க. அதே போலதான் யோசிப்பு. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் மறந்துட்டான். மனுஷன் நம்ம கைவிட்டுருவான். 40வது அதிகாரம் 23 வசனத்தில், ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். மனுஷர்கள் மேன் will fail us. மனுஷர்கள் நம்மளை தோல்வியடை செய்து விடுவார்கள், நம்மளை ஏமாற்றம் அடை செய்வார்கள். மனுஷர்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் இருக்கம்பா, நான் செய்யறேன். சில நேரத்தில் மனிதர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் லிமிட்டட், அவர்கள் ஒரு வரம்புக்குட்பட்டவர்கள். சில நேரத்தில் மறந்து விடுவார்கள், சில நேரத்தில் தெரிஞ்சே தெரியாம இருந்துருவாங்க. இதுதான் மனுஷங்க. யோசிப்பு அப்படிதான். ஒரு மனுஷன் நம்பினா அந்த மனுஷன் கைவிட்டுட்டான், மறந்துட்டான். ஆனால் God will never find us. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். ஜெனசிஸ் 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41:1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 வருடம் சென்ற பின்பு பர்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அது என்னவென்றால், பர்வோன் சொப்பனத்தை குறித்து வாசிக்கிறோம். ஓகே, இப்ப 41வது அதிகாரம் 1வது வசனத்துல திடீர்னு பாருங்க, பர்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆனா அதனை விளக்கம் தெரியல. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரிகள், ஞானவான்கள் எல்லாம் சொப்பனத்தை கேட்கிறாங்க, ஆனா பதில் சொல்ல முடியல. அப்பொழுதுதான் வாசிக்கிறோம் 9வது வசனம், 41:9. அப்பொழுது பானபத்திரக்காரன் தலைவன் பர்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்லி யோசேப்பை அவன் ராஜாவுக்கு முன்பாக, பர்வோனுக்கு முன்பாக தெரியப்படுத்துகிறான். அருமையான தேவ ஜனமே, 2 வருஷம் ஒரு மனுஷனை நம்பி சொல்லி 2 வருஷம் கடந்துருச்சு. 2 வருஷம் மறந்துட்டான். எவ்வளவு பெரிய உதவி செஞ்சான் யோசேப்பு, ஆனா மறந்துட்டான். ஆனா 2 வருஷம் கழித்து இப்ப ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. ஒன்னு சொல்லட்டுங்களா, ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார்.
உங்களை உருவாக்குற திட்டத்தில் நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உருவாக்குற ஒரு திட்டம் காலத்தை வைத்திருக்கிறார். நம்ம கடந்து போற பிரச்சனை நீடிக்காது. நம்ம கடந்து போற போராட்டம் அதுல தேவ திட்டத்துல நம்ம இருக்கும் பொழுது, தேவ திட்டம் நம்ம உருவாக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வரும்போது கர்த்தர் அதுல இருந்து நம்ம விடுவிப்பார், அதை நடத்துவாரு, அவர் நம்ம கூட இருப்பாரு, அவர் அதுக்கு முடிவும் கொண்டு வருவார். இது கடவுளே ஆண்டவரை பர்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து இப்ப யோசேப்பை நினைவு கூறும்படியாய் செய்தார். ஆமென், அல்லேலூயா. இப்ப பார்க்கிறோம் தேவ திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. 41வது அதிகாரம் 14வது வசனம், பிறகு 40வது வசனத்திலிருந்து 46 வரை. 14வது வசனம், அப்பொழுது பர்வன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பர்வனத்தில் வந்தான். அல்லேலூயா. இப்பொழுது பர்வன் யோசேப்பை அழைப்பித்தான். A call from a king. இவன் சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருக்கிறான். பர்வோனிடத்திலிருந்து, ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம். நாம் தேவ திட்டத்தில் இருக்கும் போது ஆண்டவர் திடீரென்று அவருடைய நேரம் பூர்த்தியாகும் பொழுது, அந்த காலகட்டம் முடியும் போது, அந்த லாக்டவுன் சீசன் முடியும் போது நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். இப்பொழுது அவன் அழைக்கப்படுகிறான். ஆமென். ராஜாவின் அழைப்பு. அவன் வேறு வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. அவனுடைய தாடி மயிரெல்லாம் சவரம் செய்யப்பட்டு அவன் வேறு வஸ்திரம். இப்பொழுது என்ன ஆகுதுனாக்க, அவனுடைய அந்த அடிமையின் வஸ்திரம், அவன் அந்த கைதியின் வஸ்திரம் மாற்றப்பட்டு அவனுக்கு விடுதலையான ஒரு சுதந்திரத்தின் வஸ்திரம், ஒரு மேன்மையின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு உயர்வுக்கு ஒரு அடையாளம். The new identity, புது ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, ஒரு மேன்மைக்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. தேவ திட்டத்தில் நாம் உருவாக்கப்படும் பொழுது, தேவ திட்டத்தில் நாம் அந்த காலகட்டத்தை கனவு போகும்போது ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், ஆண்டவர் நம்முடைய அடையாளத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். திடீர்னு நடக்கும் அவர் திட்டத்தில் நம்ம இருக்கும்போது. அல்லேலூயா. ஆமென். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, இதை வாசிப்போம். இந்த வசனங்களை 40வது வசனத்திலிருந்து, நீ என் இப்போ யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று அந்த சொப்பனத்தினுடைய எல்லா விதமான வியாக்கியானம் கொடுக்கிறான். இதுதான் ராஜா நீ கண்ட சொப்பனம், இதுதான் அவருடைய அர்த்தம் என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன பார்க்கிறாரு, அவன் சொல்றான், ஒரு ஞானம் உள்ள மனுஷனை நீ நியமித்து இந்த நடத்தும் என்று சொல்லும்போது ராஜா சொல்றாரு, உன்னை போல ஒரு ஞானம் உள்ள மனுஷன் யார் இருக்கிறா, கர்த்தருடைய ஆவி உன்னிடத்தில் இருக்கிறா என்று சொல்லி பாருங்க. அந்த ராஜா முதலாக இந்த மனுஷனை பார்க்கிறான், கர்த்தருடைய ஆவி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான், தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். இதான் அடையாளம். அல்லேலூயா. நம்ம கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப ராஜா சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். எங்க வாசிக்கிறேன் என்று சொன்னா 40வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஓகே, வசனம். பின் பர்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பர்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களையும் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி
தொன்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பர்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பர்வோன் ஆகிலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது உன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பர்வோன் யோசேப்புக்கு சப்நாத் பனியா என்கிற பெயரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரணையாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய அஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பர்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாக இருந்தது. யோசேப்பு பர்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசமெங்கும் போய் சுற்றி பார்த்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைங்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். ஆமென், அல்லேலூயா. 17 வயதுல ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்தார். ஒரு சொப்பனத்தின் மூலமா இந்த மனுஷனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். 13 வருஷங்கள். இந்த 13 வருஷங்கள் நான் சொல்வேன்னு சொன்னால் ஒரு லாக்டவுன்ல வச்சு ஆண்டவர் அவர் திட்டத்துக்காக உருவாக்கினார். ஆனால் இந்த 13 வருஷமும் யோசேப்பு கடந்து போனது துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், சிறைச்சாலை, அடிமைத்தனம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் இந்த மனுஷனோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டார். தேவ திட்டம் பதிப்பு நிறைவேறினது. ஒரு மனுஷனை நம்பினான். ஆனாலும் ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்தார். அவருடைய ஏற்ற காலம் வந்த போது 30 வயது தேவன் குறித்திருந்த நாள் வந்த பொழுது அவனை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து அதிகாரத்துக்கு, அல்லேலூயா, தாழ்விலிருந்து ஒரு மேன்மைக்கு, ஒரு பதவிக்கு. ஆமென். பொத்திபார் அவனை தூக்கி சிறையில போட்டான் குற்றம் சாட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு பொத்திபாருக்கு பெரிய அதிகாரியாக உயர்த்தினார். பர்வோன் அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரு, வெள்ளிய வஸ்திரங்களை கொடுத்தாரு, தன்னுடைய 2வது அவருடைய பெரிய பொன் சரப்பணியை கொடுத்தாரு, தங்க ஆபரணங்களை கொடுத்தாரு. அது மட்டுமல்லாதவ தன்னுடைய 2வது ரதத்தை கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு ஆசாரியனுடைய பெண்ணையும் திருமணம் பண்ணும்படியாய் அவனுக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய மேன்மை. ஆமென். தேவ திட்டத்தை அறிந்து தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆனால் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு சில வேளைகளில் நாம் பாடுகள் மத்தியில் கடந்து போக வேண்டியது அவசியம். கண்ணீர் மத்தியில் கடந்து போனது அவசியம். சில வேலை விளங்காது. ஏன் இது விளங்காது, புரியாது. ஆனால் இதன் மத்தியில தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனை உறுதியா பற்றி கொண்டு நாம் கடந்து போகும் பொழுது ஏற்ற காலம் வரும், ஏற்ற நேரம் வரும். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. எகிப்து தேசத்திற்கு அவனை உயர்த்தினார், பெரிய அதிகாரியாக வைத்தார், பெரிய பதவி. அவர் திட்டம் நிறைவேறினது. எதுக்கு தெரியுங்களா? இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு தேவன் முன் குறித்து வைத்து அந்த திட்டத்திற்காக இந்த யோசேப்பை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த தேவ செய்தியை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் முதலாவது தேவ திட்டம் என்னதென்று நீ அறிந்து, இன்று தேவ திட்டம் உன் வாழ்க்கையில உருவாகுகிற ஒரு காலகட்டத்துக்குள் நீ இருக்கிறாய், உன் குடும்பம் இருக்கிறது என்று உணர்ந்து தேவ திட்டம் பரிபூர்ண நிறைவேறுவதற்கு உன்னை அர்ப்பணி, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. நீ எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இழப்பின்மத்தில் கடந்து போனாலும் உறுதியா தேவனை பற்றிக்கொள். அவரை நோக்கிப்பார். ஒரு காலம் வரும், தேவன் முன் குறித்து வைத்த நேரம் வரும். அப்பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார். நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். தேவ திட்டத்தில் வல்லமையை உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இது உண்மை, இது சத்தியம். அல்லேலூயா. ஆமென். இந்த லாக்டவுன் சீசன்ல ஆண்டவர்
உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய திட்டத்துல உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God is good. என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு துன்பம் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் அதில் பெரிய மேன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, தேவ திட்டத்தில் நீ இருக்கிறாய். தேவ திட்டத்தில் நீ உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அதை மிஸ் பண்ணிடுறாங்க. டோன்ட் எவர் மிஸ் காட்ஸ் ஒர்க்கிங் இன் யோர் லைஃப். எந்த காரணத்தை கொண்டும் தேவன் உங்களை உருவாக்குற இந்த திட்டத்திலிருந்து விலகிறாதீங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். இதற்கு நீங்க தேவ கூட நீங்க இணைந்து நீங்க ஒப்பு கொடுக்கணும். தேவனை நோக்கி இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. உங்க கண்களை யோசிப்பு ஒரு காலகட்டத்தில் அவன் பாதிப்புல ஒரு மனுஷனை நம்பினான், அவன் தயவு தேடினான். ஆனால் தேவன் அவனை மறக்கபடியாய் செய்தார். தேவனே சார்ந்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கினார். அப்படியாக தேவனே சார்ந்திருங்க. நிச்சயமா ஏற்ற காலம் வரும், ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் மகிமையை வெளிப்படுத்துவார், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். இது உண்மை, இது சத்தியம், இது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, இந்த வேளையில உங்க கைகளில் தசம பாகம் காணிக்கை இருக்குமானால் உங்க காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டுக்கும் சேர்த்து நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கும் இந்த காணிக்கைக்காகவும் ஜெபிக்க போகிறேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரை, யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்துக்காக அவனை உருவாக்கி எடுத்தீர். நீ சொப்பனத்தில் வெளிப்படுத்தினீர். 13 ஆண்டுகள் நீ அவனுடைய வாழ்க்கையின் திட்டத்திற்காக, உன் சித்தத்திற்காக நீ அவனை உருவாக்கி எடுத்தீர். அவன் கடந்து போன பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீ அவன் கூட இருந்தீர். ஆண்டவரே, அவனை பாதாளத்தில் குழியில படும்போது இருந்தீர். அவன் அடிமையாக விற்கப்பட்ட போது நீ இருந்தீர். போத்திபார் வீட்டில் இருக்கும்போது இருந்தீர். சிறைச்சாலையிலும் இருந்தீர். ஆண்டவரை, ஜீவன் நாட்களாலும் இருந்தீர். ஆண்டவரை, அன்பு தகப்பனே, இந்த காலகட்டத்தில் உன் திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த சத்தியத்தையும் அந்த உண்மையும் அறிகிற அறிவுக்குள்ள எங்களை வழிநடத்த. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இடப்படுங்க, பேசுங்க. ஆண்டவரே, நீங்க உறுதிப்படுத்துங்க சுவாமி. உன் அழைப்பை யாரும் உதாசனப்படுத்தக்கூடாது. நீ உருவாக்குகிற இந்த சூழ்நிலையை அசட்டப்படுத்தக்கூடாது, விட்டு விலகி போயிடக்கூடாது. ஆண்டவரே, மனப்பூர்வமாய் குடும்பமாக ஆண்டவரே, உன் திட்டத்திற்கு இந்த கடைசி காலத்துல நீ செய்ய போற மகத்தான காரியங்களுக்கு ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் என்ற அந்த உண்மைக்குள்ளாக இவர்கள் பிரவேசிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, குடும்பமா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை வெறுமையாய் போகக்கூடாது. இப்பொழுதும் எங்கள் கையிலே நாங்கள் எடுத்திருக்கிற ஆண்டவரே காணிக்கை தசமத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எங்களுடைய ஆண்டவரை ஆஸ்தினாலும் முதற் பலனினாலும் கனப்படுத்த சொன்னீர். இப்படியா நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. அன்பு தகப்பனே, உன் திருநாமத்தில் கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்களை கரம் பிடித்து புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணி எடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ எங்களுக்காக ஆண்டவர் வானத்தின் பலகனை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கப்படும். இந்த லாக்டவுன் சீசன்ல அநேகர் வேலையை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை, பற்றாக்குறையில் இருக்க எல்லோருக்கும் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரை, ஆண்டவரே, வழிபாச திறந்தரும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. விசுவாசத்தை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். நன்றி தகப்பானே. நீ செய்கிற மகத்தான காரியங்களுக்காக நன்றி. எல்லாவல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன் சொல்லுங்க. ஒரு விசுவாசத்தினால் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளையும் உங்க தேவைகளையும்
அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ வார்த்தையின் பிரகாரம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.